வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கோணத்தில் படையப்பா படத்தை அலசலாம்னு இருக்கும். படையப்பா படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 1999 வந்த ஒரு அருமையான படைப்பு. என்ன அருமையான படைப்பு. அதில் நீலாம்பரி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு பெண் வில்லனாக வந்து மிரட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்கள அப்போ வில்லனாக காட்டியிருந்தாலும் இப்போ பார்க்கும்போது நீலாம்பரி பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீலாம்பரி அமெரிக்காவில் படித்து வந்த ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அமெரிக்காவில் படித்ததால் வித்தியாசமான கலாச்சாரம், பணக்கார வீட்டில் வளர்ந்ததால் அதுக்குரிய பண்புகள் இருக்கத்தான் செய்யும். ஷட் அப். மாட்டுக்கு பிடிச்ச கலர்லாம் என்னால் போட முடியாது. அதுக்காக அவங்க வீட்டில் பூத்த பூ அவங்களுக்கு சொந்தம் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. படத்தோட ஹீரோயினா சௌந்தர்யா இருக்கிறதால நீலாம்பரி வீட்டில் பூத்த பூவை இவங்க எடுத்து வச்சுட்டு போகிறதுல என்ன நியாயம் இருக்குது? நான் சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட். நீலாம்பரி படையப்பாவை பார்க்குறாங்க. படையப்பாவோட தைரியம், வீரம் எல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வருது. படையப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. படையப்பாவோட சொத்து எல்லாமே போய் நாசர் படையப்பா தங்கச்சியை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணும்போது கூட நீலாம்பரி படையப்பாவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆகவே நீலாம்பரியோட காதல் உண்மையானது. படையப்பா வேறு பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச பிறகு நீலாம்பரி அவரை விட்டுட்டு போயிருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி பார்த்தா தமிழ் சினிமாவில் பாதி படம் எடுத்துருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ரெமோவில் அந்த பொண்ணுக்கு வேறு என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு நம்ம ஹீரோ மாறு வயசத்தில் போய் ஏமாற்றுவார். குட்டி படத்தில் அந்த பொண்ணு வேறொருத்தன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கு நடுவில் போயிட்டு குட்டியை குழப்பிட்டு இருப்பார். அப்போ படத்தில் ஹீரோ பண்ணால் சரி, வேறு யாரும் பண்ணா பிள்ளையா? இப்பெல்லாம் சொல்லுறீங்களே பொண்ணுன்னா திமிராக இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு. நீலாம்பரி அப்படித்தானே இருந்தா, அப்போ ஏன் அவளை பிடிக்கல? பார்க்க போனால் கிட்டத்தட்ட இதே கேரக்டர் தான் மன்னனில் வர சாந்தி தேவி. என்ன வித்தியாசம்னா, மன்னனில் அவங்க அம்மா வாக்கு கொடுத்துருப்பாங்க, அதனால் சாந்தி தேவிக்கும் ரஜினிகாந்துக்கும் கல்யாணம் நடக்கும். படையப்பாவில் இவங்க அம்மா வாக்கு கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீலாம்பரிக்கும் படையப்பாக்கும் கல்யாணம் நடக்காது. மன்னன் படத்தில் கடைசியில் சாந்தி தேவியோட சந்தோஷமாக வாழும்போது இதில் படையப்பா நீலாம்பரியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்க. படையப்பாவை உண்மையாக காதலிச்ச நீலாம்பரியோட காதலை புரிஞ்சிக்காம காதலையும் கொன்று நீலாம்பரியையும் கொண்டுட்டீங்க.